ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம அமெத்திஸ்ட் கிறிஸ்டலை பத்தி போன வாட்டியே பார்த்தோம் இல்லையா? புதுசா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அமெத்திஸ்ட் கிறிஸ்டலை பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா, நீங்க அந்த பழைய வீடியோ போய் ஒரு தடவ பார்த்துக்கோங்க. அமெத்திஸ்ட்னாலே இப்போ குட்டி ஜிஸ்ட் மாரி குடுத்துடுறேன். அமெத்திஸ்ட்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அறிவாற்றல், மெமரி பவர்ன்னு சொல்லக்கூடிய நினைவாற்றல், தெளிவு பிறக்கறதுக்கு, பசங்க படிப்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு நல்ல எனர்ஜிய ஈர்த்து கொடுக்கும். இந்த அமெத்திஸ்ட் கிறிஸ்டல்ல பிரேஸ்லெட்ஸ் வரும், ரிங்ஸ் வரும். இப்போ புதுசா நாங்க இயர் ரிங்ஸ் அதெல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிற அமெத்திஸ்ட் கிறிஸ்டல்ல இப்ப நீங்க வந்து மெடிடேட் பண்றீங்க, மெடிடேட் பண்ணக்கூடிய ஆளு, இல்ல உங்க பூஜை அறை இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அமெத்திஸ்ட் இந்த மாதிரியான பாயிண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இத. பாயிண்டர்ஸ்னா நல்ல மேல ஷார்ப்பா இருக்கும். இந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கும். இது எல்லாமே கல்லுலேருந்து உடைச்சது கிடையாது. இது வந்து மணல்ல அப்படியே இந்தந்த சைஸ்க்கு கிறிஸ்டல் ஃபார்ம்ல கிடைக்குது. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, வெறும் அமெத்திஸ்ட் மட்டும் இல்ல. சிலதுல கிளியர் குவார்ட்ஸ் கலந்திருக்கும். சிலதுல சிட்ரீன் கலந்திருக்கும். அப்போ உங்களுக்கு 2 பெனிஃபிட்டாவும் இருக்கும். எல்லாத்துலயுமே சிட்ரின் கலந்திருக்குமா? இல்ல. அப்படி வந்து ஒரு ரேர் ஃபார்மேஷன்ல தான் இருக்கும். அது நேச்சுரலா வர்றதுனால நமக்கு அது எப்படி கிடைக்குதோ அப்படிதான் குடுக்க முடியும். இல்லையா? ஸோ இவ்ளோ கல் இருந்ததுன்னா மேபி 1 ஆர் 2 வந்து சிட்ரின் கலந்திருக்கும். ஸோ இது வந்து மணல்ல அப்படியே இந்த மாதிரியான ஃபார்ம்லயே கிடைக்கும். இத கட் பண்றதோ, வெட்டுறதோ இல்ல. அப்போ இதோட எனர்ஜி வந்து ஜாஸ்தியா இருக்கும். எப்பவுமே நம்ம ஒரு பொருள எடுத்து அத பாதியா கட் பண்ணி அத பாலிஷ் பண்ணும்போது என்னாகும், அதோட ஆற்றல் கம்மியா ஆற்றல் எல்லாம் இருக்கும். பட் அதனுடைய அளவு சதவீதம் சொல்றாங்க இல்லையா? அது கம்மியா இருக்கும். அப்போ இது எப்படி நேச்சுரலா எப்படி கிடைச்சதோ அப்படியே இருக்கிறதுனால இந்த மாரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பாயிண்டர்ஸ் மேல ஷார்ப்பா இருக்கும். சைட்ல ஷார்ப்பா இருக்கும். சைட்ல ஷார்ப் எப்படி நம்ம அருங்கோணம் போடும்போது, மேல இருக்க புள்ளிகள் எல்லாம் அதாவது அந்த கோணத்தோட புள்ளி எல்லாம் வந்து ஷார்ப்பா இருக்கும். நல்ல கூரா இருக்கும். அந்த மாதிரியான கூரா இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ்க்கு வந்து பவர் ஜாஸ்தி. நேச்சுரலி அக்கர்ட். அந்த மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியலா செய்யலாம். ஆனா அது வந்து பாலிஷ்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும். இது வந்து நேச்சுரலி அக்கர்ட் அமெத்திஸ்ட் கிறிஸ்டல்ஸ் வித் பாயிண்டர்ஸ். நேச்சுரல் பாயிண்டர்ஸ். இதோ நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது வச்சுக்கலாம், உங்க பையனோட இல்ல பொண்ணோட படிக்கிற டெஸ்க் மேலயோ, இல்ல அங்க இருக்கிற ஷெல்ஃப்லயோ, பூஜை அறையில் வைக்கும்போது ஆற்றல், அந்த பிரேயரோட ஆற்றல் உங்களுக்கு நெறைய இருக்கும். கனெக்ஷன் வரும். அந்த கடவுளோட, அந்த பூஜையோட ஒரு ஆத்மார்த்தமான பூஜை பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சும்மா இது ஒண்ணு பேக்ல போட்டு உங்க பசங்களோட பேக்ல போட்டு வச்சாலே போதும். ஏன் அப்படின்னா, இந்த கோணங்கள், அந்த ஷார்ப் எட்ஜஸ்னால இதுக்கு ஆற்றல் அதிகம். விச் இஸ் நேச்சுரலி அக்கர்ட். இது பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்டா மழமழன்னுலாம் இருக்காது. இது கொர கொரன்னு தான் இருக்கும். ஒரு பக்கம் மேபி சாஃப்ட்டா இருக்கலாம். பட் மிச்சதெல்லாம் கொஞ்சம் கொர கொரன்னு தான் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் நேச்சுரல் ஸ்டோன் இல்லையா? அன்பாலிஷ்ட் ஸ்டோன்ஸ். ஸோ இது பார்த்தா அழகா அது என்ன கல்லங்கா விளையாடுவாங்களே, இப்படி தூக்கி போட்டு இப்படி பிடிப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல், வெரி பவர்ஃபுல்லான ஸ்டோன். இது ஒண்ணு நம்ம பூஜை அறையில வச்சுட்டாலே போதும். இல்ல ஒண்ணு நம்ம பசங்களோட பேக்ல, இல்ல ஏதாவது ஒரு படிப்பு நீங்க கலை கத்துக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, நல்ல நினைவாற்றல் இருக்கிறதுக்கு இது பெருமளவுல உதவும். பூஜை அறையிலும் வைக்கும்போது, அந்த ஆற்றலை ஈர்த்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கற்களுக்கு உண்டு. அமெத்திஸ்ட் பாயிண்டர்ஸ்ன்னு கேட்கணும்.